ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாதாரண நாளில் நீங்கள் தூங்கி எழும்பும்போது நீங்கள் ஒரு இருண்ட ஒரு பெரிய ரூம்குள்ளே அடப்பட்டு இருக்கீங்க. வெளியே வர முடியல, உள்ளுக்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு திகில் பட கதை மாதிரி இருக்குல்ல. ஆனால் இதுதான் நம்ம ஹீரோ ரயனோட கதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெஸ்ரி வாய்ஸ் என்ஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம். அதுக்கு முன்னுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க லைக் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. முடியும் போது மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. 200 டிகிரி இது த்ரில்லர், மிஸ்ட்ரி அப்புறம் சர்வைவல் நிறைஞ்ச ஒரு மூவி தான். இதோட நீளம் 1 மணி நேரம் 31 நிமிடம். சரி, வாங்க முழு கதையை பார்க்கலாம். என்னன்னு படத்தின் ஆரம்பத்தில் ரயான் ஒரு சேர்ல கட்டி போடப்பட்டிருக்காரு. கண் முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அவர் வெளியேற முயற்சி பண்ணுறப்போ சேர்லேருந்து கீழே விழுந்துடுறாரு. கிட்னாப் பண்ணவங்க கயிறுகளை கொஞ்சம் லூஸாக தான் கட்டியிருக்காங்க. அதனால் ரயான் முயற்சி பண்ணி கை கால்களை விடுவிச்சுக்கிறாரு. அந்த ரூமை விட்டு போகவும் முயற்சி பண்ணுறான். ஆனால் கதவுல ஒரு பெரிய லாக் போட்டிருக்கு. அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அதுக்கு வெளியே இருட்டாக இருக்குது. இதை பார்த்து ரயான் உதவி கேட்டு கத்துறான். அப்போன்னு பார்த்து அவனோட செல்ஃபோன் ரிங் ஆகுது. அவனோட ஃப்ரெண்டான ப்ரூஸ் தான் கால் பண்ணியிருக்கான். ப்ரூஸும் ரொம்ப பயத்தோட எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவை, இல்லைன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்கன்னு சொல்கிறான். ரயானும் நீ எங்கே இருக்குன்னு கேட்க ப்ரூஸ் இது ஒரு சின்ன ரூம், ஒரு ஜன்னல் கதவு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே ரயானுக்கு ப்ரூஸும் தன்னை மாதிரியே ஒரு ரூமில் லாக் செய்யப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. ப்ரூஸ் தன்னோட பக்கத்தில் ரூமில் தான் இருக்கான்னு ரயான். அதனால் அவன் தன்னோட ரூமில் டக்குன்னு சத்தம் போட்டு ப்ரூஸுக்கும் சத்தம் கேட்குதான்னு கேட்குறாரு. ஆனால் ப்ரூஸுக்கு அதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. ரயான், நீ எப்படி இங்கே வந்த, ஞாபகம் இருக்கா, உன்னை யாரை கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது ப்ரூஸ் சொல்கிறான், நான் 2 பொண்ணுகளோட ஒரு ஹோட்டலில் இருந்தேன். கண்ணு முடிச்சு பார்க்கும்போது நான் எங்கே இருக்கேன், என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே அப்படின்னு ப்ரூஸ் சொல்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டு ப்ரூஸ் கத்த ஆரம்பிக்கான். இந்த ரூமோட வெப்பநிலை ரொம்பவே கூடிக்கிட்டே இருக்கு, என்னோட தோல் எரியுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ப்ரூஸோட குரல் கேட்கவே இல்லை. அதாவது ப்ரூஸ் செத்துட்டான். இதை பார்த்துட்டு ரயான் பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போது ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் அவனோட தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்பீக்கரில் இருந்து ஒரு ஆளோட குரல் கேட்குது. ரயான், அப்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த ஆள், எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் போதும், அதை சொன்னதும் நான் இங்கேருந்து உன்னை போக விட்டுருவேன். பதில் சொல்ல உனக்கு 2 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ரயானும் என்ன கேள்வின்னு கேட்க, என்ன பண்ணவன் என்னோட பேரை மட்டும் சொல்லு, உன்னை போக விட்டுறேன்னு சொல்கிறான். ரயானுக்கு இது ஒரு சிரிப்பான விஷயமா தெரியுது. பக்கத்தில் இருந்த சேர் எடுத்து ஜன்னலில் உடைக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் ஜன்னலில் ஒரு சின்ன கீரல் கூட விழலை. கிட்னாப் பண்ணவரும் உனக்கு நேரம் கம்மியாக இருக்குது, அதை வீணாக்காதன்னு சொல்கிறாரு. ரயான் கடைசியாக ஒரு டீல் பேச போனப்போ ப்ரூஸ் சில இன்வெஸ்டரை சந்தித்தேன், நீங்கள் அந்த இன்வெஸ்டரில் ஒருத்தரா அப்படின்னு கேட்குறான். அது கிட்னாப்பர். அதுக்கு சரியான பதில் இல்லைன்னு சொல்லி சீலிங்கில் இருக்க ஹீட்டரை ஆன் பண்ணுறான். ஹீட்டர்லேருந்து வர வெப்பம் 100 டிகிரிக்கு மேலே இருக்குது. அதனால் ரயான் கஷ்டப்படுறான். அந்த ஹீட்டரை உடைக்க போகிறான். ஆனால் அங்கே வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அங்கே வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் திரும்பி சுவத்தோட போய் என்ன செய்யணும்னு சொல்லு, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் மீட்டர் தானாக போகிறது. கிட்னாப்பர், நான் இதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன், இனி நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரூமில் இருக்க ஃபேன்கள் கூலராக ஆன் ஆகுது. ரயான் அந்த கூலர்கிட்ட போகும்போது அது ஆஃப் ஆகிடுது. கிட்னாப்பர் சொல்கிறான், நீ ஒரு தவளையை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை மெதுவாக சூடு பண்ணா தண்ணி கொதிக்கிறதே அந்த தவளைக்கு தெரியாது. அப்படியே வெளியே வராமல் அதை இறந்துடும். நீ தவளை மாதிரி தான். வெளியே வர பயமாக இருக்கான்னு கேட்குறான். ரயான் சொல்கிறான், நீங்கள் என்னை பயமுறுத்தணும்னு நினச்சா நான் பயந்துட்டேன்னு சொல்கிறான். கிட்னாப்பரும், ரொம்ப நல்லது, அதாவது இந்த கேமோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியணும். இப்போ அடுத்த டாஸ்க்கை கேளு. நீ எனக்கு $1 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு உனக்கு 2 மணி நேரம் தான். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த ரூமோட வெப்பநிலை மெதுவாக அதிகரிக்கும். நீ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் இது அதிகரிக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இங்கே இருக்க வெப்பத்தை உன்னால் தாங்கிக்க முடியாது. இப்போது உனக்கான நேரம் தொடங்குதுன்னு அந்த கிட்னாப்பர் சொல்கிறான். ரயானும், நான் ஒரு குடும்பஸ்தன், என்கிட்ட பணம் இல்லை, இவ்வளோ பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ண முடியாது. என்னோட வீடு, கார், நிறைய பொருட்கள் இதுக்காக விற்கணும், அதுக்கும் மாதக்கணக்கில் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறான். கிட்னாப்பர், அது என்னோட பிரச்சனை இல்லை, நீ என்னடா பேசி 1 நிமிஷம் வீணடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ரயானும் மேலே பேசி புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணுறான். நான் பணக்கார வீட்டுக்கு போயிட்டு வருவேன், ஆனால் நான் ஒரு புரோக்கர் மட்டும்தான். என் குடும்பத்தில் என் மனைவி, ஒரு 7 வயசு மகன் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். கிட்னாப்பர், உன் மகனோட பேர் லாரே. அவன் ஐஸாக்கி விளையாடுவோம் போது காலை முறிச்சுக்கிட்டான். நீ எந்த ஸ்கூலில் படித்த, ஹேனாவுக்கு முன்னாடி உனக்கு யாரு கூட ரிலேஷன்ஷிப் இருந்தது, எந்த வயசில் நீ பெட்டில் யூரின் போகிறத நிறுத்தின, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான்.
இதை கேட்ட ரயானுக்கு ரொம்பவும் ஷாக் ஆகிடுது. கொஞ்ச நேரம் தன் மனைவியை பார்த்துட்டு, சரி நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், ஆனால் என்கிட்ட $1,000,000 இல்லை, என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறான். கிட்னாப்பர் எதுவும் பேசலை. வெப்பநிலை அதிகமாகுது. இதிலிருந்து கிட்னாப்பருக்கு இந்த டீலில் விருப்பம் இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ரயான் அவனோட அண்ணன் ஜானுக்கு கால் பண்ணுறாரு. 1 வருஷமாக பேசுறதால ஜான் எதுக்கு கால் பண்ணுறேன்னு கேட்குறான். ரயானும் சொல்கிறான், என்ன யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, நான் ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டேன், அவங்க $1,000,000 கேட்குறாங்க, ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போது ஜான் சொல்கிறான், பயப்படாத, ஃபோன் ஆன்லேயே வை, நாங்கள் உன்னை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ரயானும் சரின்னு சொல்லிடுறான். அப்போது ஸ்பீக்கர்லேருந்து கிட்னாப்பரோட குரல் கேட்குது. நீ உன்னோட நேரத்தை வீணாக்கலான்னு நினைக்கிறேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்குறான். ரயான் யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்கிறாரு. கிட்னாப்பர், அது உன் அண்ணன் உன் போலீஸில் இருக்கானா, அவனால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது, நீ உண்மையாகவே நினைக்கிறியா? ரயான் கொஞ்ச நேரம் இதை பற்றி யோசிக்கிறான். சரின்னு தன்னோட $10,000 வாட்சை கட்டி கிட்னாப்பர் அதை வாங்கிக்க சொல்கிறான். ஆனால் கிட்னாப்பர் இது எனக்கு வேணாம், அதை கீழே போட்டு உடச்சிட்டுன்னு சொல்கிறான். அப்போ ரயான் சொல்கிறான், இது $10,000 வாட்ச், இது என் அப்பா எனக்கு கொடுத்தது, கிட்னாப்பர் நான் சொன்னதுக்கு செய். அதுக்கப்புறம் ரயான் அந்த வாட்சை கீழே போட்டு காலில் மிதித்து உடச்சிட்றான். ஹேனாவுக்கு கால் பண்ணி, நான் சொல்கிறபடி செய், நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், நம்ம கடைசியாக சேமித்த எல்லா பணத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னு சொல்கிறான். நான் ஏன் எதுக்குன்னு கேட்குறா. ஆனால் அது முக்கியம் இல்லை, நான் சொல்கிறபடி சீக்கிரம் செய், வெளியே வந்ததும் அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ரயான் சொல்கிறான். ஆனாவும் சம்மதிக்கிறாங்க. இந்த கால் முடிஞ்சதுக்கப்புறம் ரயான் அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அவங்க பேசுகிறதுலேருந்து ரயானோட அப்பா ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னு தெரிய வருது. அவரோட சிகிச்சைக்காக ரயான் நிறைய பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஆனால் ரயான் அவரை ஒரு முறை கூட பார்க்க வரல. அதனால் அவனோட அம்மா அவன் மேலே ரொம்பவும் கோபமாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை வருது. அதுக்கப்புறம் தான் ரயான் அவனோட அப்பா சிகிச்சைக்காக மிச்சம் இருந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறான். ஆனால் ரயானோட அம்மா முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரயானும் திரும்ப அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்குறான். கடைசியாக ரயானோட அம்மா சம்மதிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரயானுக்கு ஜான் கிட்ட இருந்து கால் வருது. ஜான் இப்போது பணத்தை கொடுக்க வேண்டியதில்லை, நான் உன் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறான். இதை கேட்டு ரயான் ஆர்வத்தில் கிட்னாப்பரை பார்த்து திட்டுறான். அதுக்கப்புறம் கால் கட் ஆகுது. அப்புறம் ரயான் கதவை தட்டி சத்தம் போட்டு ஜான் இங்கே வந்து தேடணும்னு நினைக்கிறான். ஆனால் ஜான் அவங்க வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் ரிங் ஆகுது. அதில் ஜான் தான் ஏதோ கோலர் ஆகிடுச்சு. உன் ஃபோன் சிக்னல் மூலமாக நாங்கள் ஒரு தப்பான லொக்கேஷனுக்கு வந்துட்டோம், நீ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, கிட்னாப்பருக்கு ஹேக்கிங் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர ஒரே வழி, நீ கடைசியாக எங்கே இருந்த, எப்படி இங்கே வந்த, உன்னை யார் இங்கே கொண்டு வந்தாங்க, ஞாபகப்படுத்தி பாரு சொல்லிட்டு ஜான் ஃபோனை வச்சிட்டான். அப்போது கிட்னாப்பர் எல்லா செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரயானுக்கு ஆனாகிட்ட இருந்து திரும்ப கால் வருது. ஆனால் ரொம்ப பயத்தோட, நம்ம வீட்டில் யாரோ வந்துட்டாங்க, பையன் ஸ்கூலில் இருக்கான், நான் இங்கே தனியாக இருக்கேன், பயமாக இருக்குது, அவங்க என்னை உங்களை மாதிரியே கிட்னாப் பண்ணிடுவாங்களோன்னு சொல்கிறான். அப்படி சொன்னதுமே ஆனா கத்துற ரத்தம் கேட்குது. கால் கட் ஆகுது. அதுக்கப்புறம் சவர்லேருந்து ரொம்ப சூடான தண்ணி வர ஆரம்பிக்குது. அதுலேருந்து தப்பிக்க ரயான் ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷவர் தானே ஆஃப் ஆகிடுது. ரயான் அந்த சேரை ஓரமாக வச்சுட்டு கிட்னாப்பர் கிட்ட, ஆனால் எங்க அப்படின்னு கேட்குறான். ஸ்பீக்கர்ல வந்து அவ இப்போதைக்கு பாதுகாப்பாக இருக்கா, ஆனால் சீக்கிரமாக இல்லாமல் போயிடுவான்னு குரல் வருது. ரயான், எனக்கு நிறைய பணக்கார ஆளுங்களே தெரியும், அவங்ககிட்ட பேசி மீதி இருக்க $90,000 ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எங்களை விடுவீங்கன்னு என்ன கேரண்டின்னு கேட்குறான். கிட்னாப்பரும் நீ என்ன நம்பித்தாகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான். தெரிஞ்ச பிஸ்னஸ் மேன்கிட்ட பேசுகிறாரு. அது ஒரு திட்டத்தை பற்றி தான் பேசுகிறான். ரொம்ப நேரமாக பேசி பாப்பதை வாங்கிக்க சந்திக்கிறாரு. பணத்தையும் இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதே மாதிரி ரயான் தன்னோட மற்ற கிளைண்ட்டுக்கெல்லாம் கால் பண்ணி டீல் பேசுகிறான். ஆனால் பெரும்பாலான கிளைண்ட்ஸ்க்கு இந்த டீல்ஸில் ஆர்வம் இல்லை. மற்ற கிளைண்ட்டு ஒரு உறுதியாக எதுவும் சொல்லலை. ரயான் சோர்வாகி தரையில் படுத்துட்டான். அப்போது அவனோட அண்ணன் ஜான் கிட்ட இருந்து கால் வருது. ஜான், நாங்கள் ஒரு செல்ஃபோன் கம்பெனி ஆளோட பேசினோம், அதில் உன்னோட தோராயமான லொக்கேஷன் கிடைச்சிருக்கு. அதில் நீ அந்த லொக்கேஷனுக்கு 15 மைல் சுற்றுலா எங்கேயோ இருக்கு. இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகப்படுத்திப்பாரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்தேன்னு சொல்லு. ரயான் கொஞ்சம் நாகமா ஞாபகம் வருது. நான் ஹோட்டல்ல இருந்தேன், வெளியே வந்ததும் என்னோட காருக்கு போனேன், அந்த கார்ல தான் என்ன கடத்தினவன் மாஸ்க் போட்டிருந்தான், அதனால அவனோட முகத்தை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரயான் போன வச்சிடறான். அதுக்கப்புறம் ரயான் திரும்ப ஒரு கால் வருது. இது ரயானோட கிளைண்ட் மிஸ்டர் ரோஸ் கிட்ட இருந்து வருது. ரயான் அவர்கிட்ட ஒரு டீல் பத்தி பேசியிருந்தார். ரோஸும் சொல்றான், நான் அவரை பத்தி யோசிச்சேன், இப்போ நான் இதை $2 லட்சம் வாங்கிக்கிறேன்,
சொல்கிறார். ரயான் பெருமையாக எப்போன்னு கேட்க ரோசனோட செக்ரட்டரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, அது எந்த நேரமும் உனக்கு ரிசீவ் ஆகும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரயான் கொஞ்சம் காத்திருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, அதில் $2,00,000 கிடைச்சிருக்குன்னு இருக்கு. இதை பார்த்தது ரயானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ அவர்கிட்ட $1,000,000க்கும் அதிகமான பணம் இருக்கு. ரயான் கிட்னாப்பரோட பேசி பணத்தை பற்றி சொல்கிறான். ஆனால் கிட்னாப்பர் நீ தோத்துட்ட, நான் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண 2 மணி நேரம் கொடுத்தேன், ஆனால் நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பணம் மோஸ்ட்லி உன் குடும்பத்துக்கு இல்லை வேற யாருதுன்னு சொல்கிறான். ராயன் உங்களுக்கு பணம் மட்டும்தானே முக்கியமே, அது எங்கேருந்து வந்தா என்னன்னு கேட்குறான். கிட்னாப்பர் நீ தப்பா சொல்ற, எனக்கு பணத்தாசை இல்லை, நான் உன்கிட்ட மட்டும்தான் உன் விடுதலைக்கு பதிலாக $1 மில்லியன் கேட்டேன்னு சொல்கிறான். ராயன் ஏன் நீங்கள் நேரடியாக சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்குறான். கிட்னாப்பர் நீ $1 மில்லியன் உன் பிரைவேட் சேவிங்லேருந்து கொடுப்பேன்னு நினைச்சேன், அதில் $4 மில்லியன் வச்சிருக்க, ஆனால் நீ அந்த பணத்தை கொடுக்காம மற்றவங்க கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு சரின்னு நினைச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ராயன் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அந்த $4 மில்லியன் பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லலை. ராயன் கிட்னாப்பர் கிட்ட இன்னொரு சான்ஸ் கேட்குறான். கிட்னாப்பர் இது உனக்கு கடைசி சான்ஸ், நான் ரூல்ஸை மாத்துறேன்னு இப்போ உனக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, உன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க $4 மில்லியன் எல்லாத்தையும் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராயன் பதற ஆரம்பிக்கணும். அந்த பணத்தை எல்லாம் என் குடும்பத்துக்காக சேமித்து வச்சிருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் கிட்னாப்பர் ராயன் சொல்கிறத கேட்கல. அப்போ மேலே இருக்க ஹீட்டர் கீழே வர ஆரம்பிக்குது. ரூமோட வெப்பநிலை 180 டிகிரின்னு காட்டு. இதை பார்த்து ராயன் வேற வழி இல்லாமல் சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா பணத்தையும் கிட்னாப்பரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் அங்கே இருக்க ஹீட்டர் ஆஃப் ஆகிடுது. இவ்வளோ பெரிய பணத்தை இழந்ததால் ராயனுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்படுது. அவருக்கு அவனோட மனைவி மகளோட உதவி தேவைப்படுது. அப்புறம் ரூமில் இருக்க கூலர்கள் ஆன் ஆகுது. அதை பார்த்ததும் ராயன் கூலர்கள் கிட்ட போகிறான். அப்போது கிட்னாப்பர் அதை ஆஃப் பண்ணிடுறான். ரயான் நான் பணத்தை கொடுத்துட்டேன், இப்போ என்ன போக விடுங்கன்னு கேட்குறான். கிட்னாப்பர் நான் உன்கிட்ட இன்னும் சில விஷயங்கள் பேசணும், அதனால் நீ கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கணும்னு, அது வரைக்கும் கதவுக்கு கீழே பாரு அங்கே தண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ரயான் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறான். ரயான் அப்படி கேட்டதும் கிட்னாப்பர் கதவுக்கு பக்கத்தில் ஒரு லெட்டரை வைக்கிறான். ராயன் அந்த லெட்டரை பார்க்குறான். அப்போது அதில் இருக்க எல்லா பேர்களையும் சத்தமாக படிக்க சொல்கிறான். அந்த லெட்டரில் இருக்க எல்லா பேர்களையும் ராயனோட குடும்பத்தோட லெஸியை தவிர கிட்னாப்பர் லெஸி யாருன்னு கேட்குறான். லெஸி யாருன்னு கேட்க ராயன் எந்த பதிலும் சொல்லாமல் லெட்டரை கிழிச்சிடுறான். நீ என்னோட எல்லாத்தையும் பறிச்சிட்டுன்னு சொல்கிறான். கிட்னாப்பர் இன்னும் நீ இலக்கு நிறைய இருக்குன்னு சொல்கிறான். கிட்னாப்பர் அப்படி சொன்னதும் ராயனுக்கு அவனோட மனைவி ஆனா கிட்ட இருந்து கால் வருது. ஆனால் என்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, கடத்தின்னு வந்தால் உங்ககிட்ட பேச சொன்னான்னு சொல்கிறாங்க. ராயன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்க, ஆனால் இங்கே ஒரு இரும்பு கதவு ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்படின்னா அவங்க ராயன் மாட்டிக்கிட்ட அதே மாதிரி தான் ஒரு ரூமில் தான் இருக்காங்க. ராயன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கிட்னாப்பர் இடையில தொந்தரவு பண்ணுறாரு. இதை கேட்டு ஆனால் அங்கே வேற யாரும் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ராயன் அவர் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்கிறான். அப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அது ராயன் ஆனால் 2 பேருக்கும் கேட்டது. இப்போது கிட்னாப்பர் நீ என் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் உன்னையும் உன் மனைவியும் இங்கிருந்து போக விடுவேன்னு சொல்கிறான். முதல் கேள்வி, உனக்கு ராயானை தவிர வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ராயன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் கிட்னாப்பர் ஹீட்டர் ஆன் பண்ணுறான். அப்போ ராயன் நாமா இருக்கிறேன், ராயனை தவிர 4-5 போலியான பெயர்கள் இருக்குது, ஏமாத்துறதுக்காக நான் என் பேரை நிறைய தடவை மாற்றிருக்கேன்னு சொல்கிறான். கிட்னாப்பர் 2வது கேள்வி, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்க ராயன் நான் ஒரு புரோக்கர், மக்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்கிறான். கிட்னாப்பர் அவங்க உன் பேச்சை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்குறான். இதுக்கு ராயன் பதில் சொல்லாமல் இருக்க கிட்னாப்பர் ரூமில் பாரு உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறான். ராயன் கீழே பார்க்குறான். சுவத்தோட ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை திறந்து அதில் ஒரு வெட்டப்பட்ட விரல் இருக்குது. இதை பார்த்ததும் ரயானுக்கு ஸ்பீக்கரில் இருந்து லெஸியோட குரல் கேட்குது. கிட்னாப்பர் லெஸியும் கடத்தியிருக்கான். லெஸி ரயானோட குரலை கண்டுபிடிச்சி அவங்க என்னோட குரலை வெட்டிட்டாங்க, நான் இப்போது ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறான். லெஸி அப்படி சொன்னதும் கிட்னாப்பர் ரயானை லெஸியை பற்றி ஆனாகிட்ட உண்மையை சொல்கிறாரு. இதை கேட்ட லெஸி ஆனா யாருன்னு கேட்க ஆனாவும் நான் ராயனோட மனைவின்னு சொல்கிறாங்க. ஆனால் லெஸி ராயனோட மனைவி நான் தான் சொல்கிறாங்க. இதனால் இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. ராயன் உண்மையை சொல்கிறான். நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் எப்பவும் போய் சொல்லியிருக்கேன், பணக்கார பேங்க்கில் வேலை பெண்களை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்தேன், அவங்கக்கிட்ட எப்பவும் பணம் இருக்கும், பணத்துக்காக தான் நான் உங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் 2 பேரும் ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்க கூட இல்லைன்னு சொல்கிறாரு. இதை கேட்டது 2 பேர் அமைதியாகிடுறாங்க. அப்போ கிட்னாப்பர்
பாக்ஸில் இருந்த துணியை எடுக்க சொல்கிறாரு. துணிக்கு கீழே ஒரு துப்பாக்கி இருக்குது. கிட்னாப்பர் ராயனை அவரே சுட்டுக்க சொல்கிறாரு. வருத்தத்தில் இருந்த ராயன் தண்ணியை சுட்டுக்கிறான். ஆனால் அந்த துப்பாக்கியில் குண்டில். இதை பார்த்து ராயன் அழ ஆரம்பிக்கிறான். அப்போது திடீர்னு ரூமோட கதவு திறக்குது. அதாவது கிட்னாப்பர் ராயனை விட்டுட்டான். ராயன் வெளியே வந்து பார்த்தா அது ஒரு பழைய கேரேஜ் மாதிரி இருக்கு. ராயன் வெளியே வந்ததும் அங்கே ஜான் வந்தாராம். ஜான் எல்லாம் சரியாகிடும், நான் வந்துட்டேன்னு சொல்கிறான். ராயன் அது நடக்க வாய்ப்பில்லை, நீங்கள் அப்போது ரொம்ப தூரத்தில் வந்தீங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஜான் ராயன் மேலே கை நீட்டி சிரிக்கிறான். ராயன், நான் உன்னை அண்ணன், நான் உனக்கு இதுவரைக்கும் எந்த தப்பும் செய்யலை, அப்போது ஏன் எனக்கு இப்படி பண்ணன்னு கேட்குறான். அப்போ ஜான், உனக்கு ஆடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ராயன், அவன் உன் மகன் தானே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜான் சிரிக்கிறாரு. நீ கடைசியாக எப்போ அவனுக்கு கால் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்கிறேன், நீ எங்களுக்கு எப்போவுமே கால் பண்ணினதில்லை. சில மாதத்துக்கு முன்னாடி நான் உன்னை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வர சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். ராயனும் மாமா ஞாபகம் இருக்கு, உனக்கு அப்போ லோன் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்கிறான். ஜான், அந்த லோன் வீட்டுக்காக இல்லை, ஆடம்காக கேட்டேன். ஆடம் கேன்சரில் இருந்தது, அவன் உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருந்தான். அவனோட சிகிச்சைக்காக தான் பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் அந்த நாள் உன்னை சந்திச்சேன்னு சொல்கிறான். ராயன், நீங்கள் ஏன் அப்போது ஆடம்க்கு கேன்சர் பற்றி என்கிட்ட சொல்லலைன்னு கேட்குறான். ஜான், ஆடம் செத்துக்கிட்டு இருந்தான், அவனோட நோயை பற்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆனால் நீ எப்படியாவது எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். ஆனால் நீ எப்பவும் போல தான் உன் வேலையில் பிஸியாக இருந்த, என்கிட்ட அதிகம் பணம் இல்லைன்னு நினைச்சேன். அதனால தானே உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. ஆனால் நான் உன்னை பணக்காரங்களோட பார்த்தபோது நீ உண்மையிலேயே ரொம்ப பணக்காரன்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த ஒரு வருஷத்துல தான் உனக்கும் ஹானாவுக்கும் இருக்கிற உறவை பற்றி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட ராயன், இதெல்லாம் பண்ணுறதால எல்லாம் பழைய மாதிரி சரியாக்கிட்டாது, இதுக்காக ஆனா புருஷை கூட கொண்டுட்டியான்னு கேட்குறான். அப்போ ஜான், நான் யாரையும் கொள்ளலை, நாங்கள் உனக்கு என்ன கேட்குமோ அதை மட்டும்தான் கேட்க வச்சோம். புருஷை பணம் தேவைப்படுற மாதிரி நடிக்கிறதுக்காக பணம் கொடுத்தேன், அவனும் பணத்தாசை அதிகம், அதனால் அவன் சம்மதிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ராயன், அப்போது ஆனாவையும் லெஸியும் பார்க்குறோம். அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. இதெல்லாம் ராயனை சரியான பாதைக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த 3 பேரும் செஞ்ச ஒரு திட்டம். ஆனால் ராயன் கிட்ட போய், இப்போ உனக்கு பாடம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இனிமேல் நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுமே லெஸி ஆனாவை சுட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி பணம் அனுப்பிச்ச அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் எந்த பணமும் வரல. இதை பார்த்து லெஸி, ஜான் 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. ராயன், இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்கிறா. லெஸி அதை நம்பலை, நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. கோபத்தில் ஜான் அவங்கள தன்னோட பிஸ்டலால் சுட்டுறான். ராயன், நான் ஆனாவுக்கு கால் பண்ணுறப்போ பயமாக இருக்குது, அவங்க என்னையும் கடத்திவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னான். ஆனால் நான் ஆனாவுக்கு கடைசியாக என் கிட்னாப்பை பற்றி சொல்லவே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் முதல் குழு. 2வது குழு, கிட்னாப்பர் என்னோட வாட்சை உடைக்க சொன்னீங்க, அந்த வாட்ச் என் அப்பா கொடுத்தாரு, அதனால அந்த வாட்ச் மேலே உங்களுக்கு போறாமை, அதனால தான் என்னால் வலுக்கட்டாயமாக அந்த வாட்சை உடைக்க வச்சு. ஆனால் ஒரு கிட்னாப்பருக்கு அதனால என்ன லாபம்? 3வது குழு, இந்த விரல் அவளோடது இல்லைன்னு எனக்கு பார்த்ததும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜான், பணத்துக்கு என்னாச்சு, ஏன் அக்கௌண்ட்டுக்கு வரலான்னு கேட்குறான். அது ஒரு டெல்டா டிரான்ஸ்ஃபர், கொஞ்ச நேரத்துக்கு பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும், அப்புறம் உங்களுக்கு தெரியாமலே எல்லா பணமும் என் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துடும் சொல்கிறான். அப்போது ஜான், துப்பாக்கியில் குண்டு இல்லைன்னு உனக்கு தெரியுமா கேட்க ராயன், உண்மையிலே தெரியாது. அந்த நேரத்தில் நான் உண்மையிலே வருத்தத்தில் இருந்தேன், ஏன்னா நான் ஆனாவை நேசித்தேன், அவள் கஷ்டப்படுறதை பார்க்க எனக்கு மனசு இல்லை. அந்த நேரத்தில் துப்பாக்கியில் குண்டு இருந்திருந்தா நான் இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறான். இதையெல்லாம் கேட்ட ஜான், நான் ஹனாவை கொல்ல விரும்பலை, லெஸியை தான் அவளை கொன்னான், நாம் 2 பேரும் ஒரு வேலை செய்யலாம், இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இங்கே எதுவும் நடக்காத மாதிரி போயிடலாம்னு சொல்கிறான். இதை கேட்ட ராயன் ஜான் தோல் மேலே கையை வச்சு அடுத்த சீனில் ராயன் தனியாக அங்கேருந்து போகிறான். அடுத்த சீனில் ராயன் அங்கேருந்து தனியாக போகிறத பார்க்குறோம். அதே நேரம் ராயன் ஜானை அந்த லாக் செய்யப்பட்ட ரூமில் போட்டு ஹீட்டர் ஆன் பண்ணி சாகரத்துக்கு விட்டுட்டு போயிடறான். இதோட இந்த படம் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு லைக் தட்டி விட்டு பிடிச்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் சுவாரஸ்யமான படங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சீக்கிரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன எல்லாரும். தேங்க்யூ ஆல்.